புது படம் பண்ணுறாங்க, உங்ககிட்ட ஏதாவது உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா போய் சார் ஆஃபீஸில் பார்த்தேன். சாருக்கு ஒரு ஆசை இருந்தது என் கூட படம் பண்ணணும்னு. அவர் ஒரு லைன் சொன்னார், இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது சார், நீங்கள் டேரக்ட் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னேன், இல்லை சார், நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணி 1 வருஷமாக ஒர்க் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் முடிச்சிட்டேன் சார், நான் ஸ்கிரிப்ட் வேணால் தரேன் அப்படி சொன்னேன். சரி, எனக்கு அந்த கதை சொல்வீங்களான்னு கேட்டார். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூசர்ன்றதால யூஸ்வலாக 4 படம் டேரக்ட் பண்ணிட்டா கதைலாம் சொல்ல மாட்டாங்க. என்னை கேட்டார், கதை சொல்லுவீங்களான்னு. சார் நான் இப்பயே சொல்கிறேன்னு கதை கேட்டார். நான் ஃபுல் கதை சொன்னேன். 3வது நாள் அட்வான்ஸ் போட்டார் ஃபர்ஸ்ட் காப்பியில் படம் பண்ணுறதுக்கு. என்னால் நம்பவே முடியல, யாராவது ஸ்பூஃப் பண்ணுறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களா அப்படின்னு. நிஜமாலே கதை கேட்டால் 3வது நாள் இந்த படத்தை எனக்கு கமிட் பண்ணிட்டாரு. அங்கே ஆரம்பிச்சது நான் சொன்ன வார்த்தையை அவர்கிட்ட காப்பாற்றுறேன். என்னென்னா, நான் சொன்ன பட்ஜெட்டில் முடிக்க முடியல, கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் சார்கிட்ட இங்கே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சொன்னதை விட பட்ஜெட் வந்து ரொம்ப கூட தான் போயிருக்கு. அவருக்கு ரொம்ப மன தைரியம். இவ்வளோ பெரிய பட்ஜெட் இந்த படத்துக்கு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சு, தமிழ் சினிமாவிலே முதல் தயாரிப்பாளர் தொடர்ந்து 2 நாட்கள் தினத்தந்தி பேப்பரில் முழு விளம்பரம் கொடுத்தாரு. அது அதனால தான் அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டார். அதை பத்திரிகையாளர் அவர் ஃபஸ்ட் டைம்ன்றதால நிச்சயமாக இதெல்லாமே புரிஞ்சுப்பார். அதை ரொம்ப பெரிய விஷயமாக்காமல் எடுத்துக்கோங்க. ஏனானும் தினத்தந்தி பத்திரிகை மனமாற நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோ பெரிய கவரேஜ் 2 நாளில் அதை பற்றி எல்லாருமே பேசினாங்க, இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெருசாக பேசினாங்க. ஸோ தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகள், அவரோட குடும்பத்திலும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் சாருக்கு, அவங்க மிஸ்ஸஸும். அவங்களும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எதுக்கு இவ்வளோ செலவெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படிலாம் கேட்காம அவங்களும் இந்த படத்தை ரசித்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தாங்க. ஸோ தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய நன்றி. அவரோட டீம் அவ்வளோ நல்ல டீம். அவங்கெல்லாம் சேர்ந்து உழைப்பு தான் சார் இந்த படம் பண்ணார். ஸோ இந்த நேரத்தில் அவங்க டீம் இருக்காங்க, நான் அவங்களுக்கும் இந்த நன்றியை சொல்லிக்கிறேன். சார் பேசி முடிச்சிடறேன் சார். அடுத்து இதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ணுற டீம் எப்போவுமே ஒர்க் பண்ணுற டீம் தான், புதுசாக யாரும் இல்லை, அதே டீம் தான் இருக்காங்க. அண்டு ஹீரோ அப்படி தான் இருக்கார், ப்ரொடியூசரும் கிடைச்சிட்டாரு. ஸோ முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது படத்தில். யாருன்னா கேமராமேன். என்னென்னா, நான் ரொம்ப ராவாக ரொம்ப டார்க்காக படம் எடுக்கிற டைரக்டர். ஸோ எனக்கு இந்த படம் அப்படி ப்ரெசென்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா யூஸ்வலாக பீரியட் ஃபிலிம்னா அப்படி தான் இருக்கும். பட் நான் கொஞ்சம் இந்த படத்தை கலர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஹர்காரான்னு ஒரு படம் நான் பார்த்தேன். அதில் அந்த பீரியட் ஃபிலிம் ரொம்ப பட்ஜெட்டில் அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருந்தார். ஸோ அவர் யூஎஸில் இருந்தார். அப்போ சார், நான் நாராயணன் சார் இருக்கார், அவர்கிட்ட தான் ஒரு நம்பரை தேடி கண்டுபிடிச்சி சொல்லி வாங்கி ஃபோனில் தான் பேசினேன். நான் நேர்லேயே பார்க்காம கமிட் பண்ணேன் கேமராமேனை. இதுதான் ஃபோன்லேயே பேசி அவர் கேரக்டர் எனக்கு புரிச்சு, நேர்லேயே பார்க்கல. ஷூட்டுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சார் இந்த க்ரூவில் ஜாயின் பண்ணார். அப்போ தான் அவர் முத பார்க்குறேன். வரத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் போட்டேன். நான் கேமராமேனை பார்க்காமலே இந்த படத்துக்கு அட்வான்ஸ் போட்ட நட்டி என்ன சிரிக்கிறாங்க, இதெல்லாம் எப்போ சாத்தியம்? நிஜமாக அப்படி தான் நடந்தது. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் தேடி, அவர் அதிகம்லாம் பேச மாட்டார், பட் அவ்வளோ ஜீனியஸ், அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ ஸ்பீடு. நான் 31 நாளில் உழைச்சிடலாம். நான் என் கையில் காஸ்டியூம் இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது, ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் அந்த லைட் பண்ணணும், நான் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். அதில் ஒரு விஷயம் அவர் வாங்கணும். அவங்க ஒரு உழைப்பு கிடைச்சது தான் அந்த அப்ளாஸ். ஸோ கேமராமேன் சாருக்கு அவ்வளோ பெரிய நன்றிகள் இந்த இடத்துல. அதுக்கு ஈக்குவலான அதெல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒருத்தர் மனுஷனோட உழைப்பு இருக்குது. அவர் ஆர்ட் டைரக்டர். ஸோ என் கூட போன படம் கமல் சார் பகாசுரன் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ பகாசுரனில் நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்பட்ட நல்ல நட்பு. இந்த படத்தில் அவர் ரொம்ப ஈஸியாக மெனக்கெடாமல் ஒர்க் பண்ணிவிட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் தான் இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஏன்னா நாங்கள் விஎஃப்எக்ஸ் இந்த படத்தில் அவ்வளோ சேர்த்துருக்கோம். உங்களுக்கு ட்ரெய்லரில் சில ஷாட்ஸ்லாம் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு ஷாட் தான் உங்களுக்கு தெரிஞ்சு. அது இல்லாமல் நிறைய விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க லைட்ஸ் ஆன் மீடியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த கம்பெனிக்கு. வெங்கி சார் ஒர்க் பண்ணியிருக்காரு, அண்ட் சுந்தர் சார் இருக்காரு, அவங்களோட ஒர்க். அதனால தான் ஆர்ட் டைரக்டர் அப்படி ஒரு விஷயம் கேட்டார், இது நம்ம தான் ஒர்க் பண்ணோமான்னு. அவங்களும் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப பிளான்டாக டெக்னிக்கலாக பண்ண ஒரு படம், இன்கன்ஸ்டன்ட் பட்ஜெட். அதுதான் ரொம்ப முக்கியம். இது நான் திரௌபதி எப்படி க்ரௌட் ஃபண்டிங்கில் 45-50 லட்சத்துக்குள்ள ஒரு படத்தை பண்ணி அவங்க கலெக்ஷனை காட்டணும்னு, அது மாதிரி இந்த திரௌபதி 2 ஒரு நாங்கள் பிளான் பண்ண ஒரு பட்ஜெட், ஒரு பிளான் பண்ண டேஸ்க்குள்ள ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ண முடியும்னு நாங்கள் பண்ணிடுவோம். நிச்சயமாக இந்த படம் ஜெயிச்சுட்டா இது ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக மாறும். பல பேருக்கு ஒரு உந்துதலாக மாறும். இப்படி ஒரு பட்ட படங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி எடுக்கலான்னு
நான் அந்த ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கேன். 31 டேஸில் எடுத்த ஹார்ட் டிஸ்க் நான் வந்து டெலீட் பண்ண மாட்டேன், வச்சிருக்கேன். பிற்காலத்தில் யார் வந்து எப்படி பண்ணீங்க கேட்டாலும் நான் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அதை போட்டு காட்டுறேன், எப்படி ஷூட் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும்னு. நான் இப்போ ஒவ்வொருத்தரை பற்றி பேசிட்டு இருந்து அது ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கும். ஸோ கடகடன்னு போயிடுறேன். அடுத்து ஹீரோயின். ஒரு 25 ஹீரோயின் சும்மா தேடி பார்த்துட்டு நான் நினைக்கிற மாதிரி ஒரு முகம் வேணும். திரௌபதி 1 அப்படி இருந்தாங்க அந்த ஹீரோயின். அவங்க வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ ஃபிட்டாக இருந்தாங்க. ஸோ திரௌபதி 2க்கும் வந்து நிச்சயமாக அதை எதிர்பார்ப்பாங்க. நான் இவங்களை வந்து என்ன பார்க்க வரப்போ ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டில் தான் வந்தாங்க. அப்படிதானே மேடம் வந்தீங்க? இல்லை ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டில் தான் வந்தாங்க என்னை பார்க்குறப்ப. எனக்கு நான் பார்த்தது அந்த முகம், அந்த கண்ணு. நான் திரௌபதியாக ஒரு அரசியாக ஒரு கதாபாத்திரம் எழுதுனதை நான் வந்து அவங்க முகத்தில் பார்த்தேன், அந்த சிரிப்பில் பார்த்தேன். அப்பவே சொல்லிட்டேன், நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணுவீங்க. பட் இதில் இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. நான் ஏற்கனவே திரௌபதி 1 பண்ணப்போ கொஞ்சம் அவங்க அந்த ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃபேமிலி லெவலில் பிரச்சனை ஆகி அவங்க என்னை எதிர்த்துலாம் பேச வேண்டியது இருந்தது. நீங்கள் இதெல்லாம் தாங்கிப்பீங்களா, இந்த பிரச்சனைலாம் வருமானா? அவங்க பயங்கர போல்டு, எவ்வளோ தைரியமாக சொன்னாங்க பாருங்க. நான் கதை நரேஷன் கேட்டுட்டு தான் படம் பண்ணேன்னு சொன்னாங்க பாருங்க. அது பதிவு என்னன்னா நாளைக்கு என்ன வேணா நடக்கும்ன்றதால அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா நான் என் கூட ஒர்க் பண்றவங்களெல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் ஜாலியாக போய் மிரட்டிடுறாங்க, நீ ஏன் அவர் கூட ஒர்க் பண்ற அப்படின்னு. அதில் 2 பேர் பலியாக இருக்காங்க. அதை பற்றி சரி, அதை விட்டுறலாம், அது நமக்கு தேவையில்லாத வேலை. அவங்க நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். நான் அவ்வளோதான் அவங்கள சொல்கிறது. ஸோ இவங்க ரொம்ப க்யூட்டான ஹீரோயின், ரொம்ப டிமாண்ட் பண்ணாத ஹீரோயின். கூப்பிட்டா செட்டுக்கு வருவாங்க. அழகாக அவங்களுக்கு வந்து 5 லாங்குவேஜ் தெரியும். கேரளாவில் பிறந்த, பெங்களூரில் வளர்ந்த ஒரு பெண். அவங்க அவ்வளோ அழகாக தமிழ் பேசுவாங்க, கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க. 5 லாங்குவேஜ் தெரியும். ஸோ இது பண்டைய தமிழ். இந்த தமிழும் அவங்க அழகாக மனப்பாடம் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசினாங்க. நான் படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க பேசின ஒரிஜினல் டைலாக் வந்து நான் பிடிஎஸ்ஆர் ரிலீஸ் பண்ணுறாரு. அவ்வளோ ரசிப்பீங்க அவங்க வந்து எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசி நடித்தாங்கன்னு. ரொம்ப நல்லா வருவாங்க அந்த ஹீரோயின். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஹீரோயின்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். வேற மாதிரி எப்படி வேணா நடிச்சு பேர் வாங்கிடலாம், ஆனால் பர்ஃபார்ம் பண்ணி பேர் வாங்குறது கஷ்டம். ஸோ ரக்ஷனா இந்துச்சூடன் அந்த வரிசையில் நிச்சயமாக ஒரு முக்கிய இடம் பிடிப்பாங்க. உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது தமிழ் சினிமாவில். அண்டு பரணி அண்ணன், கடகடன் போயிடுறேன் ஃபாஸ்ட்டாக. பரணி அண்ணன் ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒர்க் பண்ண வேண்டியது, ஏதோ ஒரு காரணம், பட்ஜெட் அது இதுன்னு வந்து மிஸ் ஆகிடுச்சு. அங்கேருந்தே அவர் கூட 2வது படம் 3வது படம் பண்ணாச்சு. கடைசியில் 5வது படம் நான் முதல்ல ஒரு வில்லனா நடிகன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு ஆசையை காட்டினேன். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த லுக் டெஸ்ட் பார்த்தேன், எனக்கு திருப்தியாக இல்லை. அண்ணா இன்னொரு ரோல் இருக்குது, அதை பண்ணுங்கண்ணா. அவர் கொஞ்சம் பயந்தார். நான் என் நம்பி பண்ணுங்கண்ணா, நிச்சயமாக இது வந்து நல்ல பேர் கொடுக்குன்னு. அவர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சொல்ல போகிற டைலாக் தான் இந்த படத்தோட ஒரு ஜஸ்டிஃபிகேஷனு. அவர் எடுத்திருக்க ஒரு ரோல், அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் படத்தில், அதுதான் இந்த படத்தில் வந்து நாங்கள் அந்த படத்தோட சொல்ல வந்த முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ அவர் ரோல் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படும். அண்டு சிராக் ஜானி சார் அண்டு தென் தினேஷ் லம்பா சார், அவங்க 2 பேரும் இங்கிலீஷில் தான் சொன்னால் அவங்களுக்கு புரியும், இங்கிலீஷ் வருது, ஆனால் பழகிட்டு அவங்க கூட பேரை சொன்னாலே. ஸோ அவங்க 2 பேரும் ஃப்ரம் மும்பை. அவங்க 2 பேருமே இந்த படத்துக்கு அது தேவைப்பட்டது. ஏன் இங்கே நடிகர்களே இல்லையான்ற கேள்வி வரலாம். பட் எந்த முகம், அவர் துக்ளக்கை கேரி பண்ணுற மாதிரியான ஒரு முகம், ஒரு பாவனை இருந்தது சிராக் ஜானி கிட்ட. அவ்வளோ ஈஸியாக கேரி பண்ணியிருக்காரு. அந்த அவர் பேசுகிறப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களுக்கே வந்து இந்த துக்ளக்கை பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த பயம் வரும். அண்ட் தினேஷ் லம்பா சார் வெரி ஸ்வீட் மேன். அவர் ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு படத்தில், அப்படி ரசிப்பீங்க அதை. அவ்வளோ பாடி லாங்குவேஜ் ஒன்று கொடுத்துருக்கிறாரு, அப்படி இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ். அப்புறம் இன்னொரு ஹீரோயின் மாதிரி இன்னும் 2 அழகு தேவதைகள் இருக்காங்க படத்தில். தேவயானி சர்மா மேடம் அண்ட் திவி மேடம். 2 பேருமே. திவி மேடம் வந்து ரிச்சர்ட் சார் கூட ஒரு படத்தில் அவங்க ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்படி ஒரு படம் பண்ணுறோன்னு தெரிஞ்சது உடனே, நான் ஹீரோயினாக பண்ணாலும் பரவாயில்ல சார், எனக்கு வந்து ஒரு பீரியட் ஃபிலிமில் இப்படி ஒரு காஸ்டியூமில் நான் வரணும், சரி என்னை எப்படியாவது உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு உள்ளே வந்துட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஹீரோயினாக ஒர்க் பண்ணுறீங்க மேடம், வேண்டாம் இந்த ரோல் அப்படின்னு சொன்னேன். பட் வந்தாங்க. பட் அவங்களுக்காக நான் அந்த ரோலை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன், பெருசாக்கிட்டேன். ஐ டெவலப்ட் யுவர் கேரக்டர். ஸோ அவங்க பேசுகிற வசனங்களும் அவங்க படத்தில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதுவுமே அவங்க அவ்வளோ அழகாக, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, தெலுங்கு தான் அவங்க. ஆனால் தமிழை புரிஞ்சுக்கிட்டு தமிழில் தான் அந்த சீன் நடித்தாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு. அதுக்கு தான் அவங்க வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க என்னோட கோ டைரக்டருக்கு. அண்ட் தேவயானி சர்மா மேடம், அவங்களும் மகாராஷ்டிரா, மும்பை. அவங்க வந்து துக்ளக்கோட ஒய்ஃப் பண்ணுறாங்க அவங்க அந்த கேரக்டரு. இப்போ அவங்களுக்கு அந்த லுக்கு வேணும். நான் அந்த மாதிரி ஒரு ராணி, ஒரு ஒரு துருக்கியிலேருந்து வந்த ஒரு பெண் அப்படின்னு காட்டணும்னா அந்த லுக்கு வேணும். அந்த லுக்கு வந்து நம்ம எங்கெங்கேயோ தேடி பார்த்தா தமிழ்நாட்டில் யாராவது இருக்காங்களான்னு கிடைக்கவே இல்லை.
அவங்க வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து அப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி லுக் டெஸ்ட் பண்ணேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு எம்டியான இடம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஒரு அழகிய உடல்வாகு கொண்ட ஒரு கதை, ஒரு ஹீரோயின் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கு நிச்சயமாக தேவயானி சர்மா வில் தட் ஸ்பேஸ். அவங்கள நிறைய டேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வெரி கம்ஃபர்டபுள், வெரி குவாலிட்டி ஆர்டிஸ்ட், ரொம்ப குவாலிட்டியாக ஒர்க் பண்ணக்கூடிய வெரி கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட். அண்ட் நட்டி சார் ஃபைனலி நான் பகாசுரன் பண்ணுறப்ப நட்டி சார் கிட்ட சொல்லிட்டேன், நட்டி சார் நம்ம வந்து அடுத்த படம் வந்து ஒரு ஒர்க் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அடுத்த படம் நான் ஏதோ 3 படம் 3 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் சார், நீங்கள் எப்படியாவது அதுக்குள்ளே வந்து பண்ணிடுங்க. நான் நட்டி சாருக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன் பகாசுரனில். நான் அப்பயே சொன்னேன் அதை, சார் மன்னிச்சிருங்க. நான் அதனால அப்பயே சொன்னேன், சார் நான் வந்து கண்டிப்பாக அடுத்த படம் வந்து நான் அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி, கூட பிறந்தவர் மாதிரி. நான் ரொம்ப உரிமையாக பேசலாம் நட்டி அண்ணன் கூட, என்ன வேணாலும் பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், டவுட்ஸ் கேட்கலாம். அப்போ நான் இவர்கிட்ட போயிட்டு, அண்ணா நீங்கள் வல்லால மகாராஜ் ஏஐல வந்து ஒரு இமேஜ் பண்ணி கொண்டு போய் காட்டினேன், டேய் என்னடா இப்படி மாற்றி வச்சிருக்க என்ன அப்படின்னாரு. ஆனால் அண்ணன் வந்து ஒரு தோரணையை வந்து கடைபிடிச்சாரு. சிவாஜி சார் ஒரு எப்படி ஒரு கம்பீரமாக இருப்பார், அந்த ட்ரெஸ் போட்டால் அந்த டைலாக் டெலிவரி சொல்கிறப்ப அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜை ஒரு தோரணையை வந்து எடுத்துக்கிட்டு அவர் டைலாக் டெலிவரி ஸ்பீடு, அவருக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஆக்டர் இருக்கார் நம்ம தமிழ் சினிமாவில், சூப்பர் ஸ்டார். அவரோட பாடி லாங்குவேஜ், சிவாஜி சாரோட பாடி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டு டைலாக் டெலிவரி சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டாரு. அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ணா ரொம்ப ஸ்பீடாக போறீங்கன்னு, இந்த கேரக்டருக்கு வயசு 80ன்னு அப்படின்னா, டே 80 நான் படித்தேன் வல்லாளரை பற்றி, 80 வயசுலேயே அந்த மனுஷன் பேரரசா அப்படி தாண்டா இருந்திருக்கான், சண்டை போட்டிருக்காண்டா 80 வயசுல போய், நம்ம இப்படியே பண்ணலாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு. நிச்சயமா நட்டி அண்ணன் பண்ணியிருக்க ரோலில் இது வரைக்கும் நடிச்சிருக்காரு, அவர் கதாநாயகன் நடிச்சிருக்காரு, முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு, வில்லனா பண்ணியிருக்காரு. இந்த கதாபாத்திரம் நட்டி அண்ணனோட லைஃப்ல ஒரு பெரிய மணிமகுடமா இருக்கும். அவர் அப்படி அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அந்த ரோலை. நாங்க வந்து ரிச்சர்ட் சார் ஹீரோ அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஈக்குவலான ஒரு கதாபாத்திரம் இன்னொரு ஹீரோ தான் நட்டி அண்ணன் இந்த படத்துல. ஆனா நம்ம வீரசிம்ம காடவராயனா பண்ணிருக்க ரிச்சர்ட் சார் தான் படம் ஃபுல்லா வருவாரு. நட்டி அண்ணன் ரோல் எல்லாருமே சொல்லிட்டாங்க கதையை, இவரை வந்து தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்கன்னு. உண்மைதான். அந்த கதாபாத்திரத்தை அந்த எப்படி தோலை உரிச்சு தொங்க விட்டு போறாங்க, நான் யாரும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேன், பட் எல்லாம் எமோஷன்ல சொல்லிட்டாங்க. சரி, அது எப்படி சும்மா பண்ணியிருக்கோம், ஜாலியா பாருங்க. ஸோ தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் அப்படின்ற வார்த்தை உருவானது இவர் ஏற்ற கதாபாத்திரமான வீர வல்லால மகாராஜாவோட மரணத்திலிருந்து தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதை பார்க்க போறீங்க, திரையரங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரோல் இருக்க எல்லாரும் பற்றி பேசிட்டேன். அண்டு ஃபினிஷ் தானே. அண்டு வேலராமமூர்த்தி சார், வேலராமமூர்த்தி சார் வந்து நான் நிஜமாலே நடிகரை பார்க்கல, இவர் பெரிய எழுத்தாளர். நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், சார் தென் மாவட்டத்தை பற்றி ஒரு கதை கொடுங்க, நீங்கள் குற்ற பரம்பரைக்கு நிறைய நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு சொன்னாங்க, எனக்கு அது வேணாம், ஆனால் ஒரு உண்மை சம்பவம் தென் மாவட்டத்தில் நடந்ததை தயவு செஞ்சு எழுதி கொடுங்க அப்படின்னு. அவரு ஒரு நடிக்கிறப்போ அவர் குரல் அதை எப்படி அவர் வந்து அது இவ்வளோ நாளாக வந்து தாங்கி பிடிச்சின்னு இருக்காரு தெரியல. அப்படியே ஒரு டெலிவரி இருக்கிறப்ப ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். அவர் ரீடேக்கே கேட்க மனசு வராது, கரெக்ஷனே சொல்ல மனசு வராது. அவரு ஒன் மந்த் போலாண்டா அப்படின்றவர். அவர் நான் ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர். அவர் ரொம்ப இயல்பான ஒரு மனிதர், அடுத்தவங்களை பாராட்டுற எழுத்தாளர்கள் ரொம்ப கம்மி, ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மனிதர். சாருக்கு வந்து இந்த ஆரோக்கியம் நீடிக்கணும், அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், நிறைய என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து ஃபினான்ஷியலியும் இந்த படத்தில் வந்து அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த ரோல் பண்ணார். ட்ராவல் பண்ணி வந்து கம்ஃபர்டபுளாக அவ்வளோ சில்லாக ஒர்க் பண்ணார். நாங்கள் கொஞ்சம் அவருக்கு கார் கொடுக்கறதுலாம் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து, தங்க வைக்கிறதுல பிரச்சனைகள் இருந்தது, எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு மாமனிதர். ஸோ அவர்கிட்ட நான் வந்து திரும்பி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல கதை தென் மாவட்டத்தை பேஸ் பண்ணி கொடுங்க சார், ஆசையாக இருக்கு ஒரு தென் மாவட்டம் சார்ந்த ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி. அண்டு இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இன்னும் சப்போர்ட்டிவ் வந்தவங்க ரைட்டர் பத்மா சந்திரசேகர் மேம். அவங்க புத்தகம் ஒரு பெண் சாண்டில்யான்னு சொல்லுவாங்க அவங்கள, அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர். அவ்வளோ அழகாக எழுதுவாங்க. நான் டைலாக்ஸ் எல்லாருக்கும் புரியணும், ஆனால் அது வந்து புது தமிழாக இருக்கணும், இப்போ தமிழ் இப்போ பேசுகிறவங்களுக்கு கேட்காத ஒரு தமிழாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு புது புது வார்த்தைகளாக கண்டுபிடிச்சி அவ்வளோ அழகாக வந்து அவங்க எழுதுனாங்க. நான் வந்து டைலாக்கை நம்ம தமிழ் எழுதி கொடுத்துட்டு அவங்ககிட்ட சொல்லிடுவேன், அவங்க அதை அழகாக ஸ்க்ரீன் பிளேல சேர்த்து அவ்வளோ அழகாக எழுதி கொடுத்தாங்க. டைலாக் ஸ்பார்க்கில் கொடுப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஃபோன் பண்ணும், மேடம் இமீடியட்டாக ஸ்பாட்டில் இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு டைலாக் மாற்றி கொடுங்கன்னா இமீடியட்டாக மாற்றி கொடுப்பாங்க. அதுலேருந்து வந்த வசனங்கள் தான் ட்ரெய்லரில் கடைசியாக வச்ச ஒன்றே குலம் ஒருவன் அல்ல தேவன் அப்படின்ற டைலாக். அப்படி படிக்கிறப்பவே எனக்கு வந்து லைட்டாக ஷிவரிக்கு வந்துச்சு. இது என்ன மேடம் இப்படி இருக்கு, இது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோன்னா அவங்க சொன்னாங்க, சார் இந்தியா முழுக்க அத்தனை சமூகங்கள் இருக்குது, அத்தனை மதங்கள் வாழ்கிற ஒரு நாடு இது. இந்த நாடு ஒரு மதத்துக்கு சொந்தமான நாடு இல்லை சார், அதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம். ஒன்றே குலம் ஒருவன் அல்ல
தேவன். ஒரு கடவுளை மட்டும் இந்த நாட்டில் நம்ம வழிபடவே முடியாது. இங்க இருக்கிற அத்தனை கடவுள்களையும் நம்ம மதிக்கணும், அத்தனை கடவுளையும் ஏற்றுக்கணும், அத்தனை கடவுளுக்கான மரியாதையும் கொடுக்கணுன்றது தான் அந்த வார்த்தையோட அர்த்தம். அதுக்கான அந்த பவர் ஸ்க்ரீன் பிளே ட்ரெய்லரில் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது அண்ணாமலையார் மண் அப்படின்னு வந்து எழுதியிருந்தாங்க. அதை நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் கேட்டுவாங்க, இப்படி ஒரு பவரான இடம் அந்த இடம் அவர் வந்து சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எங்களை வந்து அடிமைப்படுத்திட முடியாது, நாங்கள் வந்து அடிமைப்பட மாட்டோன்றத ஒரே வார்த்தையில் கன்வே பண்ணோம் மேடம் அப்படி தான் சொன்னேன். ஈஸியாக கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே போன படத்தில் மண்ணுன்னு சொல்லி தான் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுன்னு இருக்கேன். ஒரு வார்த்தை வச்சு மண்ணும் பொண்ணும் அப்படின்னு சொல்லி இதுவும் அப்படி வருமானு கேட்டால், பட் ட்ரெய்லரில் இது வரைக்கும் யாருமே அந்த டைலாகை வந்து தப்பாக பேசலை. அதை பற்றி எனக்கு நெகட்டிவ் ஷேடு இது வரைக்கும் வரல, எதிர்ப்பு குரலே இல்லை. அந்த டைலாக்கு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப சந்தோஷம். அவங்க நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்ட் வருவாங்க. அருமையான கதைகள் பல வச்சுருக்காங்க, கதை இல்லாத நல்ல இயக்குனர்கள், நிச்சயமாக அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள். சூப்பர் புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க அவங்கள பற்றி தேடி பார்த்துக்கோங்க. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட்டு சார், அருணோதயன், என்னோட டான்ஸ் மாஸ்டர் ஜெயந்திமாலா மேம், எல்லாரும் கீழே உட்காந்துருக்க ஆர்டிஸ்ட்டு அண்ட் அத்தனை பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. நான் யாரை விட்டதில்லை, முருகன் சார், அவர் நீங்கள் ஏறி வந்தப்போ பார்த்தீங்க எவ்வளோ கஷ்டப்பட, அவர் என்னோட மேனேஜர். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அவரை திட்டியிருக்கேன். ஏன்னா 31 நாள் ஒரு படம் பண்ணால் மேனேஜர் சப்போர்ட் பண்ண தான் பண்ண முடியும். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு, என்னோட மாமா, அவங்க தான் இந்த படத்தில் ஃபுல்லாக கேஷ் ஹேண்டில் பண்ணிட்டாங்க, ரவி அண்ட் சத்யா. அவங்க நான் யாரை சொல்கிறது யாரை வருது தெரில. அண்டு சார் கடைசி சொல்கிறேன் சார், அண்ட் அப்புறம் வந்து ஆடியோ கம்பெனிலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண முருகன் சார், எனக்கு திரௌபதியிலேருந்து பகாசுரன்லேருந்து இப்போ வரைக்கும் லகரி வந்து என் கூடவே இருக்காங்க அவங்க. அப்புறம் நாராயணன் சார், அவர் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து கூட வந்து இந்த இவ்வளோ பண்ணால் தான் பிஸ்னஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதாகட்டும். அப்புறம் என் வீட்டில் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே என் கூட வந்துடுவாங்க. என் பொண்ணு அவள் தான் எனக்கு பெரிய எனர்ஜி அன்றைக்கி. என் ஒய்ஃபு என் பொண்ணும் கூடவே இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். எந்த டேரக்டர் அப்படி வச்சுப்பாங்களா தெரியல, என் கூடவே இருப்பாங்க அவங்க ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாகவே. ஸோ இப்படி தான் இந்த படம் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு பிக்னிக் மாதிரி, ப்ரொடியூசருக்கு கூட கோவம் வந்துருக்கு, என்னடா நீங்கள் டூர் மாதிரி இருக்கீங்க, 16 மணி நேரம் வேலை செஞ்சாலும் எல்லாம் விளையாட்டு பசங்க மாதிரி விளையாடி நிறீங்க, ஆனால் வேலை நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த நேரத்தில் வந்து மும்பையில் எங்களுக்காக அவ்வளோ உதவி பண்ண அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அண்ணன் அவர்களுக்கும், அவருடைய சகோதரர் இங்கே வந்த அண்ணன் மோகன் அவர்களுக்கும், கராத்த முருகன் அவர்களுக்கும் நன்றி. அவங்க வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அங்கே. அப்புறம் அங்கே இருந்து ஒர்க் பண்ண லைட்மேன் அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ எனர்ஜியாக எல்லாருமே அந்த இடத்துல தான் நின்று வேலை செய்யணும். ஸோ மும்பையிலேருந்து எங்கள் கூட ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நான் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ இதோட நன்றி முடிஞ்சிருது. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த எங்களுக்காக காம்பேரிங் பண்ண மேடம்க்கும் இந்த டைமில் நன்றி. ஸோ இப்போ கண்டென்ட்குள்ளே வந்துடுது சார். கண்டென்ட் முடிச்சிடுறேன் சார், மெயின் கண்டென்ட் போகிறோம் சார். இப்போ தான் ஆனால் 5 நிமிஷம் தான் முடிச்சிடுறேன், எல்லோரும் வீட்டுக்கு போகணும் சொல்லிடுறேன். எதுக்காக இந்த படம் அப்படின்னு நான் வந்து பண்ணணும், நான் வேற கதை தான் பண்ணலான்னு வச்சுருந்தேன். ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியால் ஒரு ஊர் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றது அரியலூர் மாவட்டத்தை பற்றி படம் எடுக்கணும் தான் நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணோம். அது வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கப்போ எனக்கு வந்து காசி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. காசி விஸ்வநாதர் கோயில் வாரணாசி போனேன். வாரணாசி போய் நான் அதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், எனக்கு அதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரியாது. காசி தமிழ் சங்கம் மூலியமாக நான் கெஸ்ட்டாக அங்கே போகிறேன். போய் எனக்கு வந்து நான் வந்து பெரிய சிவபக்தன், என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும். சாமி கும்பிட போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கோவிலை சுற்றி வரப்போ கோயிலில் ஒரு நந்தி இருக்குது. அந்த நந்தி வந்து நந்தி மட்டும்தான் இருக்குது, நந்தியை ஃபேஸ் பண்ணுற இடம் கேட் போட்டு மூடி இருக்கு. அந்த நந்தி எதை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த பக்கம் வந்து நம்ம கூட வாழ்கிற இஸ்லாமிய மக்கள் வழிபடுற மசூதி, ஞானவாபி மசூதி. ஸோ எனக்கு வந்து மிகப்பெரிய ஷாக். உலகமே புனித ஸ்தலமாக நம்ம வீட்டில் யாராவது முன்னோர்கள் பெரியவர்கள் இறந்தாங்கன்னா நம்ம திதி கொடுக்கறதுக்கு போகிறோம், அவ்வளோ பெரிய காசி. அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். காசிக்கு இந்த வயசில் போகவே கூடாதுன்னா வீட்டில் மிரட்டுறாங்க. அந்த மாதிரியான இந்த மதத்துக்கு சொந்தமான அந்த மாதிரி ஒரு புனித ஸ்தலம்ல நந்தி பார்க்குற டைரக்ஷனில் ஞானவாபி மசூதி இருக்குது. இது என்ன அரசியல், இது எப்படி, இது ரெண்டும் பக்கத்தில் இருக்குது, இவங்களும் எப்படி இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க, இதுக்குள்ளே என்ன வரலாறு இருக்குன்னு கேட்குறப்ப தான் அங்கே அவுரங்கசீப் வந்து அந்த பீரியடில் எப்படி வந்து அந்த கோவிலோட இடத்துல வந்து ஒரு மசூதியை உருவாக்குனாருன்ற வரலாறு வந்து படிக்க முடிஞ்சுது. அதை படிக்கிறப்ப நான் வந்து இது இங்கெல்லாம் நடந்திருக்கு போல, நமக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டா நான் வந்து அதை பற்றி கூகுள் பண்ணேன். அதை கூகுள் பண்ணுறப்ப அது வந்து தமிழ்நாட்டையும் கனெக்ட் ஆகுது. ஏன்னா நான் வந்து பத்மாவதி படம் பார்த்துருக்கேன். பத்மாவதி படம் பார்த்தப்ப அதில் வந்து அலாவுதீன் கில்ஜி மாலி கஃபூர் பற்றி படிச்சிருக்கேன். நான் கூகுள் பண்ணுறப்ப மாலி கஃபூர் பற்றின சொல்கிறேன் சார், லாஸ்ட்டாக சொல்கிறேன் மியூசிக் டைரக்டர். கூகுள் பண்ணுறப்ப
அது கனெக்ட் இருக்குது சார், அதனால தான் சொல்கிறேன். நான் கூகுள் பண்ணுறப்ப எனக்கு வந்து மாலிக் கஃபூர் பற்றி படிக்க வருது. மாலிக் கஃபூர் பற்றி படித்தா மாலிக் கஃபூர் வந்து வட இந்தியாவில் மட்டும் பிரச்சனை பண்ணாமல் அவர் வந்து நம்ம சவுத் இந்தியாலையும் பிரச்சனை பண்ணியிருக்காரு. மதுரையில் வந்து படையெடுத்திருக்காரு. மதுரை கோவிலில் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காரு. அவர் வந்து அந்த மதுரை கோவிலை கொள்ளையடிக்க அவர் வந்து இங்கே வழிகாட்டுறதுக்கு யாரை வந்து பிணை கைதியாக வந்து கூட்டு போகிறாரு, யாரை வந்து வழிகாட்டியாக வந்து மிரட்டி இட்டு போகிறாருன்னா வல்லால மகாராஜா. கரெக்ட் தானே? வீர வல்லால மகாராஜாவை அவர் வந்து வழிகாட்டியாக கூட்டு போகிறாரு. இது யாரா வீர வல்லால மகாராஜா? எனக்கு அதுக்கு முன்னாடி ஒய்சால மன்னர்கள்லாம் சும்மா தெரியும், நான் படிச்சிருக்கேன். நான் ஹிஸ்ட்ரியில் நிறைய இந்த ராஜராஜ சோழன் ரொம்ப பிடிக்கின்றதால. ஸோ இந்த வீர வல்லால மகாராஜா யாருன்னு பார்த்தா அண்ணன் வந்து அதை பற்றி புக் எழுதியிருந்தாரு. அப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இது என்னன்னா நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்கா, நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கான்னு கேட்டால் அப்போது தான் எனக்கு இந்த கதையை சொல்லி இந்த புத்தகத்தை படிக்க சொன்னார். நான் அந்த புத்தகத்தை படித்த உடனே இதுதான் நம்ம பண்ண வேண்டிய படம், இதுதான் வந்து அடுத்த படமாக நம்ம பண்ணணும், இது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த கதையை முடிப்போம்னு சொல்லி நான் வந்து ஒரு ஒன்லைன் ரெடி பண்ணி அது வந்து எடுத்துட்டு 2 வருஷமாக ப்ரொடியூசர் தேடி எனக்கு கிடைச்சவர் தான் சண்முகம் சார். எப்போ வந்து எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை கொடுத்ததுன்னா சாவா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சாவா படம் பார்க்குறப்ப எனக்கு வந்து நாங்கள் ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே சாவா ரிலீஸ் ஆகிடுச்சு. சாவா படம் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. இந்த படம் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் பெரிய அரசியலை பேசாது, எதிர்ப்பு அரசியல் வராது. ஏன்னா சாவா படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி ஒரு வரலாறை சொல்கிறப்ப ஸோ நான் போய் ஜிப்ரான் சார்கிட்ட பிஜிஎம்காக தான் நான் வந்து ஜிப்ரான் சார்கிட்ட போகிறேன் இந்த கதைக்கு. அவர்கிட்ட நான் கதை சொல்லி முடித்த உடனே அவர் வந்து என்னை நீ இப்போ சொன்னால் அதே மாதிரி தான் பார்க்குறாரு. நீங்கள் இப்படி தான் சார் இருப்பீங்களா, நான் வந்து உங்களை வேற மாதிரி கற்பனை பண்ணி வச்சுருந்தேன், பயங்கரமாக உங்களை பார்த்தாலே பயமாக இருக்கலாம் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே சார். என்ன சார், அதெல்லாம் மீடியாவை எனக்கு கொடுத்த பிம்பம், இந்த உலகம் எனக்கு கொடுத்த பிம்பம் சார். நான் ராயபுரத்தில் வாழ்கிற ஒரு சாதாரண சாமானியன் சார். நான் இவ்வளோதான், மோகன் தான். நான் சினிமாவுக்கு வந்து நான் மோகன்ஜி, அது எனக்கு கொடுத்துருக்கிறது கம்ப்ளீட்டாக வேறு சார். ஏன்னா என் நண்பர்கள் நான் வாழ்கிற பகுதியில் வந்து என்னை பற்றி சுற்றி கேட்டிங்கன்னா நீங்கள் வேற அந்த ஆள் இவர் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்கீங்களே எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு ஒரு பிம்பம், அது நான் இல்லை. ஸோ நான் வந்து எனக்கு மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அது உண்மையான விஷயம், அது ஆத்தென்டிகேட்டட் இருக்குது, அதில் வரலாறு இருக்குது, அதில் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா நான் தைரியமாக படம் பண்ண இறங்குவேன். அதில் சாவான்னு ஒரு படம் வந்திருக்கு, அது ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணிருப்போம். நான் இப்போ ஜிப்ரான் சாரை போய் அப்ரோச் பண்ணேன். ஜிப்ரான் சார் கதை சொல்லி இதையும் சொன்னோன்னே ஜிப்ரான் சார் ஓகே சொல்லிட்டாரு. ஜிப்ரான் சார் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. ஏன்னா ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சேர்றப்ப என் கேமராமேன் பேச மாட்டார், என் ஆர்ட் டைரக்டர் பேச மாட்டார், என் எடிட்டர் பேச மாட்டார். இப்போ இப்படி டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கூட வச்சுட்டு இவங்க பவர்ஃபுல்லாக இன்னொருத்தர் பேசவே மாட்டார், அவரு ஜிப்ரான் சார். இவங்க யாருமே பேசவே மாட்டாங்க, ஆனால் அவங்க ஒர்க்கெல்லாம் நான் பயங்கரமாக பேசும். எம்கோனே பாட்டு வந்து சார் 2 டியூன் அனுப்பினாரு. நான் இந்த டியூனை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் தான் வந்து சிங்கர் சூஸ் பண்ணேன், நான் தான் லிரிக் ரைட்டரையும் சூஸ் பண்ணேன். எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது ஏதோ தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை இப்போ சரியும் பண்ணி பத்மலதா மேடம் பாட வச்சிட்டேன். இப்போ பத்மலதா மேடம் வாய்ஸில் தான் இந்த படம் வந்து தியேட்டரில் சாங் வந்து வரப்போகுது. அவங்க தான் இப்போ உங்கள் முன்னாடி அறிமுகம் பண்ணி வச்சேன். நன்றி மேடம், பத்மலதா மேடம், ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழலில் நீங்கள் இந்த பாட்டு பாடி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஜிப்ரான் சார் வந்து சார் நான் வந்து கொஞ்சம் எனக்கு மாஸ் ஆடியன்ஸ் சார், கொஞ்சம் மாஸாக மியூசிக் பண்ணி கொடுங்க சார். இல்லை சார், இது கொஞ்சம் நான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறேன் சார், கொஞ்சம் எனக்கு ஃப்ரீடம் கொடுங்கன்னு சொன்னார். சார் ஃபுல் ஃப்ரீடம் எடுத்துக்கோங்க சார், எனக்கு கொஞ்சம் மாஸ் மட்டும் அங்கங்கே சேர்த்து கொடுங்க சார். என்ன ஸோ ஒரு 50% மாஸ் எலிமெண்ட்ஸும் 50% கிளாஸ் எலிமெண்ட்ஸும் கலந்து இந்த படத்துக்கு ஒரு ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக பாருங்கள், பல இடங்களில் ரசிப்பீங்க, பல இடங்களில் இது ரொம்ப எமோஷனலான படம், ரொம்ப உணர்வு ரீதியான படம், அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணிப்போம். அவ்வளோதான். அதுக்கு மேலே ஜிப்ரான் சார் அடுத்த படம் பண்ணுறப்ப இப்போ எப்படி மோகன்ஜி கூட ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ நான் கண்டென்ட்குள்ளே வந்துடுறேன் மறுபடியும். ஸோ இதுதான் நான் படம் பண்ண காரணம். நான் அந்த காசிக்கு போனேன், அந்த அந்த இடத்த பார்த்தேன், அப்புறம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வரலாறு இருக்கா பார்த்தேன். ஸோ அப்போ தமிழ்நாட்டை வந்து மாபார்னு சொல்கிறாங்க. மாபாரை கைப்பற்றுவது தான் துக்ளக்கோட ஒரே லட்சியமாக இருந்தது. ஸோ அலாவுதீன் கில்ஜி பீரியடுக்கு அப்புறம் துக்ளக் தான் வந்து இந்தியா வாழ்கிறாரு. அந்த துக்ளக் வந்து ஹைதராபாத் வந்து தேவகிரியை தலைநகராக வச்சுட்டு கொஞ்ச நாள் ஆள்றாரு. துக்ளக் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர், அவன் எடுக்கிற முடிவு நல்லதா கெட்டதான் அவனுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வில்லனாக கிடைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீரோ கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது. அண்ட் இந்த படம் வந்து வில்லனா நாங்கள் வந்து இப்போ காட்டியிருக்கிறோம், இதில் வந்து இஸ்லாமியர்களை நீங்கள் காட்டியிருக்கீங்க, நிறைய பேர் என்கிட்டலாம் கேட்டாங்க. நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இந்த படத்தில் நம்ம கூட இப்போ இணக்கமாக வாழ்கிற, நம்ம கூட இப்போது அண்ணன் தம்பியாக இருக்கிற இந்திய இஸ்லாமியர்களை எந்த வகையிலும் இந்த படம் வந்து துளி கூட வந்து காயப்படுத்தாது. அவங்களுக்கு இது வந்து ஒரு
அவங்களோட ஆரிஜின் எது, அவங்களோட தொடக்கம் எது போது நான் வந்து மீடியா கிட்ட, மக்கள் கிட்ட, படமாக போகிற எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரே விஷயம், நீங்கள் எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன், அப்புறம் சிறைச்சாலை, அப்புறம் மதராசப்பட்டினம் இந்த மாதிரி படங்கள்லாம் பிரிட்டிஷை காட்டுறப்ப அவங்கள பிரிட்டிஷா மட்டும் பார்த்தீங்களோ, அவங்கள வந்து எந்த மதத்தை அடையாளத்திலையும் பார்க்காம பிரிட்டிஷா மட்டும் பார்த்தீங்களோ, அதே மாதிரி இந்த படத்தை துருக்கியிலேருந்து நம்ம நாட்டை கைப்பிடிக்க வந்து அந்நியர்களை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி நினச்சி தான் நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அப்படி இந்த தைரியத்தில் தான் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு ஒரு மத அடையாளத்தோட பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க வாழ்க்கை நான் தப்பாக காட்ட முடியாது, அவங்களும் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம கூட வாழ்கிற, நம்ம கூட இருக்கிற இங்கே இருக்க இந்திய இஸ்லாமியர்களும் தமிழ்நாட்டில் இருக்க இஸ்லாமியர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அது வந்து யாரையும் எந்த வகையிலும் காயப்படுத்தாது. நான் இந்த நேரத்தில் உறுதி கொடுத்துறேன். இது முழுக்க முழுக்க இந்த நாட்டை படையெடுத்து அடிமைப்படுத்த வந்த துருக்கியிலிருந்து வந்தவர்களை பற்றிய கதை. அவங்க தான் இதில் வில்லனாக இருப்பாங்க. 3 வில்லன்கள் இதில். ஒன்று சாரி, கணேஷ் கௌரங் பற்றி பேசல, சாரி சார், ஒழிஞ்சிட்டீங்க சார், தெரியல. ஸோ அவர் வந்து பல்பானா நடிச்சிருக்காரு, பல்பான். அவர் தினேஷ் லம்பா சார் கியாசுதீன் தம்கானியா நடிச்சிருக்காரு. அண்ட் சிராக் ஜானி சார் முகபத் பின் துக்லக்கா பண்ணியிருக்காரு. ஸோ 3 வில்லனுங்க. இவங்களுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்றது தான் படம். இவங்களை வந்து எப்படி வல்லாளர் ஃபேஸ் பண்ண போறாரு, வல்லாளருக்கு அப்புறம் வீரசிம்ம காடவராயன் அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு, வீரசிம்ம காடவராயனுக்கு சம்பூரவர் எப்படி ஹெல்ப் பண்ண போறாரு, வீரசிம்ம காடவராயனோட அப்பா சரவணன் சுப்பையா சார் அவர் மல்லையனரை பண்ணியிருக்காரு. சரவணன் சுப்பையா சாரை பற்றி பேசாம விட்ட சார் எங்கே இருக்கீங்க, கிளம்பிட்டாங்க, அதில் சாரி. சரவணன் சுப்பையா சார் இதில் ரிஜத் சாருக்கு அந்த கேரக்டருக்கு ஃபாதராக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த கேரக்டர்ஸ்குள்ளே என்ன நடக்குதுன்றது தான் இந்த படம். நாங்கள் வந்து இந்த படத்தை பொங்கல் வெளியீடுன்னு எங்களுக்கு வந்து அது எப்படி அமைஞ்சுது தெரியல. நாங்கள் ஆக்சுவலாக 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இருந்தோம். அன்றைக்கி திடீர்னு தலைப்படம் வருதுன்னு சொன்னாங்க. சரி 30ஆம் தேதி போயிடலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், டிராஃபிக்லாம் வேணாம் சொல்லி 30ஆம் தேதிக்கு பிளான் பண்ணோம். ஏன்னா இந்த படம் 5 மொழியில் நாங்கள் வந்து தயார் பண்ணிட்டோம். தமிழ் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் 5 மொழியிலும் இந்த படம் ரெடி ஆச்சு. சென்சார் இன்னைக்கு தெலுங்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் 3 லாங்குவேஜ் சென்சார் தான். ஸோ 30ஆம் தேதி தான் எங்கள் பிளான். இதை வந்து இந்தியா முழுக்க ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணலாம், அந்த பிளானில் தான் இருந்தோம். திடீர்னு ஒரு வேக்கண்ட் ஏற்பட்டதால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி இமீடியட்டாக ப்ரொடியூசர் கிட்ட பேசி, சார் நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, நாங்கள் வந்து போனோமா டிசம்பர்லேயே நாங்கள் சென்சார் படத்தை முடிச்சிட்டோம், சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, நீங்கள் வாங்க சார் படம் ரெடினா சொன்னோடனே டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு முடிவெடுத்து இந்த படம் பொங்கல் வெளியிடுன்னு சொன்னார். நான் கூட சொன்னேன், சார் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க சார், கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது, முடிச்சுக்கிறேன், இல்லை உங்கள் ஒர்க்கை ஸ்பீட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஜிப்ரான் சாரை போட்டு 2 நாளாக தூங்க விடாமல் வேலை வாங்கி, கேமராமேன் 3 நாளாக வந்து டிஐ ஸ்டுடியோலேயே தூங்காமல் அங்கேயே தூங்கி எழுந்து, என் கூட ஒர்க் பண்ண தம்பி சுரேந்தர் அவங்க டிஐ டீமில் அவன் தூங்காமல் வேலை பார்த்து, என் சுமன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவன் என் ஆஃபீஸில் சிஸ்டம்ல இருந்து, என் டிசைனர் பிரவீன் அவன் பெங்களூரில் இருக்கான், அவன் 2 நாள் ஆஃபீஸில் லீவ் போட்டு. நடிகை ஜெயந்தி மாலா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கும்.